இன்றைக்கி நான் கேரளா டிஷ்ஷு இஸ்ட்டு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இங்கே வந்து சொதியும்பாங்க. அதுக்கு நான் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். தேங்காய் பால் வந்து 2வது தேங்காய் பால், 3வது தேங்காய் பால் எடுத்து ஊற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வேகட்டும். 5 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதில் 3 உருளைக்கிழங்க பிசைஞ்சு போட்டிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இஞ்சி போட்டிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு கரைச்சி அதில் ஊற்றுறேன் நான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு கரைச்சி ஊற்றிருக்கேன். அது ஒரு திக்குக்காக நான் ஊற்றுறேன். இப்போ நான் குழம்பு வாசத்துக்கு ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு வந்து இட்லி இடியாப்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.